மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிலவரங்கள் வந்திருக்குது. முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூரில் 11 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதங்கள் வரிசையாக வந்த வண்ணம் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு சதவீதம் எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிற அந்த விவரங்களும் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு சதவீதம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 42.45% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்மோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், நீங்கள் உங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு முழுவதும் காலை 11 மணி வரைக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கின்ற அந்த தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்கு பதிவாகி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதை தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் சராசரியா 37.56% வாக்கு பதிவாகிருக்கு. கடந்த 2021 தேர்தலில் காலை 11 மணி வரை 26.29% வாக்கு தான் பதிவாகி இருந்தது. அதனை ஒப்பிடும் போது இப்ப பாத்தீங்கன்னா 37.50% என்பது அது 2021 ஒப்பிடும் போது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல மாவட்ட வாரியா எவ்வளவு வாக்கு பதிவாகிருக்கு அப்படின்ற அந்த தகவலையும் கொடுத்திருக்கிறாங்க. சென்னை மாவட்டத்துல 35.47, கோயம்புத்தூர் மாவட்டத்துல 35.62% வாக்கு பதிவாகிருக்கு. மதுரை மாவட்டத்துல 36.22% வாக்கு பதிவாகிருக்கு. திருச்சி மாவட்டத்துல 38.08% வாக்குகள் பதிவாகிருக்கு. அரியலூர் மாவட்டத்துல 36.11% வாக்கு பதிவாயிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்துல 37.17%, கடலூர் மாவட்டத்துல 36.20%, தருமபுரி மாவட்டத்துல 38.28%, திண்டுக்கல் மாவட்டத்துல 39.05%, ஈரோடு மாவட்டத்துல 41% வாக்கு பதிவாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 37.30%, காஞ்சிபுரம் மாவட்டத்துல 39.48%, கன்னியாகுமரி மாவட்டத்துல 34.68%, கரூர் மாவட்டத்துல 39.70% வாக்கு பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 36.53%, மயிலாடுதுறை மாவட்டத்துல 35.33%, நாகை மாவட்டத்துல 37.77%, நாமக்கல் மாவட்டத்துல 41.41%, பெரம்பலூர் மாவட்டத்துல 37.89% வாக்கு பதிவாகியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல 37.12%, ராமநாதபுரம் மாவட்டத்துல 34.2%, ராணிப்பேட்டை மாவட்டத்துல 38.70%, சேலம் மாவட்டத்துல 40.56% வாக்கு பதிவாயிருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல 35.35%, தென்காசி மாவட்டத்துல 36.31%, தஞ்சை மாவட்டத்துல 36.54%, நீலகிரி மாவட்டத்துல 32.62%, தேனி மாவட்டத்துல 37.35%, திருவள்ளூர் மாவட்டத்துல 36.71% வாக்கு பதிவாகியிருக்கு. திருவாரூர் மாவட்டத்துல 37.19% வாக்குகளும், தூத்துக்குடி மாவட்டத்துல 35.16% வாக்குகளும், நெல்லை மாவட்டத்துல 34.5% வாக்குகளும், திருப்பத்தூர் மாவட்டத்துல 37.49% வாக்குகளும், திருப்பூர் மாவட்டத்துல 42.45% வாக்கு பதிவாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல 38.25% வாக்கு, வேலூர் மாவட்டத்துல 37.99%, விழுப்புரம் மாவட்டத்துல 38.40%, விருதுநகர் மாவட்டத்துல 38.5% வாக்கு பதிவாயிருக்கு. மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்ட வாரியா 11 மணி வரைக்கும் எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு என்பது சதவீத வாரியா இப்ப தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே திருப்பூர் மாவட்டம் தான் 42.45% வாக்குகளோடு முதலிடத்துல இருக்கு. தொடர்ச்சியாக வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வருவதை பார்க்க முடிகிறது. சென்னை மட்டும் இல்லாம எல்லா மாவட்டத்திலும் சராசரியா 35% வாக்கு கிட்ட நெருங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில பார்க்கும்போது எந்த வாக்குச்சாவடி இப்ப நம்ம காலையில இருந்து சுற்றுப்பயணத்துல தான் இருக்கோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் போயிட்டு கள நிலவரம் என்ன, வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வராங்க,
வாக்காளர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கு, வாக்குச்சாவடி மையத்தில இல்ல வாக்குச்சாவடிகளே ஏதாவது பிரச்சனையா, இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம ஆய்வு செய்து வரும்போது எந்த வாக்குச்சாவடிக்கு போனாலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளைஞர்கள் அவர்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 2 தேர்தல்களை ஒப்பிடும்போது, அதாவது 2021, 2016, 2011 இந்த 3 தேர்தல் எடுத்துட்டோம்னா, கடைசியா நடந்த 2 தேர்தல்ல 73%, 74% வாக்குகள் தான் பதிவாயிருந்தது ஓவராலா. 2011 அதிகபட்சமா 78% வாக்கு பதிவாயிருந்தது. இந்த கடந்த 3 தேர்தலை பாத்தீங்கன்னா 2011 தேர்தலில் தான் அதிகப்படியான வாக்கு பதிவாயிருந்தது நம்ம புள்ளி ஒரு அடிப்படையில பார்க்கிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை ரீச் ஆக போறோம் என்பதுதான் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்ப 11 மணி நிலவரப்படியே பார்த்தோம்னா 37% வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ச்சியாக வாக்காளர்கள் வாக்களித்த வண்ணம் இருக்கிறாங்க. 9 மணி நிலவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 11 மணி நிலவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் இந்த நிலவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்கு பதிவாகியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்று மாலை 6 மணிக்குள்ள இது எந்த இலக்கை எட்டும் என்பதுதான் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மாவட்ட வாரியாக கள நிலவரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனோடு சென்னை மாவட்டத்துல தொகுதி வாரியாக 11 மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீத வாக்கு பதிவாயிருக்கின்ற அந்த தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர் தொகுதி தான் அதிகமா வாக்கு பதிவாயிருக்கு, 39.8% வாக்கு பதிவாயிருக்கு. மயிலாப்பூர் தொகுதியில் குறைவாக பதிவாகியிருக்கிறது, 31.50% வாக்கு பதிவாயிருக்கு. மயிலாப்பூர்ல சற்று நேரத்துக்கு முன்னர் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்த்தோம். சாலை மறியல் செய்யக்கூடிய ஒரு நிலையும் இருந்தது. அந்த அடிப்படையில மயிலாப்பூர் தொகுதியில 31.55% வாக்கு பதிவாயிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா நகர் தொகுதியில 36.70%, சேப்பாக்கம் தொகுதியில 34.44%, ஆர்கே நகர் தொகுதியில 35.71%, எழும்பூர் தொகுதியில 34.40%, துறைமுகம் தொகுதியில 34.39%, கொளத்தூர் தொகுதியில 37.6%, மயிலாப்பூர் தொகுதியில 31.55%, பெரம்பூர் தொகுதியில 36.26% வாக்கு பதிவாயிருக்கு. ராயபுரம் தொகுதியில 37.71% வாக்கும், சைதாப்பேட்டை தொகுதியில 34.38% வாக்குகளும், திருவிக்கா நகர் தொகுதியில 37.37% வாக்குகளும், தியாகராய நகர்ல 39.8% வாக்குகளும், ஆயிரம் விளக்கு தொகுதியில 36.69% வாக்குகளும், வேளச்சேரி தொகுதியில 37.18% வாக்குகளும், வில்லிவாக்கம் தொகுதியில 36.92% வாக்குகளும், விருகம்பாக்கம் தொகுதியில 39.39% வாக்கு பதிவாகியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். பெரும் சராசரியா எல்லா தொகுதியிலுமே 30% கடந்துதான் போயிட்டு இருக்கு. அதிகபட்சமா தியாகராய நகர் தொகுதியில கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க, 40% வாக்கு பதிவாகியிருப்பதை பார்க்கிறோம். 39.8% வாக்கு தியாகராய நகர்ல பதிவாயிருக்கு. தொடர்ச்சியாக கள நிலவரங்கள் மாவட்ட வாரியாக எத்தனை சதவீத வாக்கு பதிவாகியிருக்கிறது என்பது குறித்த அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு வருகிறது. காலை 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது, விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதுமே வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வராங்க. எல்லாருமே அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த வாக்குப்பதிவு நிலவரங்களானது கொடுக்கப்பட்டு வருகிறது. வாக்காளர்கள் தொடர்ந்து ஆர்வத்தோடு வாக்களித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவிகிதங்கள் அந்த நிலவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே 11 மணி நிலவரம், அந்த 11 மணி வரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்லையும் எவ்வளவு வாக்கு பதிவாகி இருக்கிறது, அதனுடைய சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இதில் பல்வேறு தரப்பு தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எந்த அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் தர இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், இந்த தமிழ்நாட்டில் இப்போ வாக்குப்பதிவு சதவிகிதம் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகரித்திருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இது இன்னும் தேர்தல் முடிவடைகிற, வாக்குப்பதிவு முடிவடைகிற நேரத்தில் வழக்கமான தமிழகத்து சராசரியை விட அதிகமாக இருக்கக்கூடுமா? தேர்தல்
ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தரப்பில் சொல்லும் பொழுது ஆஃப் த ரெக்கார்டாக சில தகவல்களை சொல்லும் பொழுது இந்த தேர்தலில் அவர்கள் 85 விழுக்காடு வரை வாக்குகள் பதிவாகக்கூடும் என்று எதிர்பார்ப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் பொழுது இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள், இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்படாமல் இருந்தது, அவற்றையெல்லாம் கண்டறிந்து நீக்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 45 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்களை நீக்கியிருந்தார்கள். எனவே அவர்கள் அந்த தகவலை சொல்லும் பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வழக்கமாக பதிவிடக்கூடிய அந்த வாக்காளர்கள் கடந்த 2021, 19, 16 தேர்தலில் எல்லாம் யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அவர்கள் இந்த தேர்தலில் அப்படியே வாக்களித்தால் கூட எங்களுக்கு 80 முதல் 85 விழுக்காடு அளவு வாக்குகள் பதிவாகிவிடும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள். எனவே அதிகபட்சமாக ஒரு 10 முதல் 15% அளவிற்கு தான் வாக்குப்பதிவு பதிவாகாமல் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும், கடந்த தேர்தலில் எல்லாம் இது அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது அந்த மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை 70 முதல் 75க்குள் இருந்திருக்கும் என்றால் இந்த எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக அதே மக்கள் வாக்களிக்கும் பொழுது அந்த வாக்கு செறிவு என்பது 80 முதல் 85 விழுக்காடு வரை இருக்கும் என்ற தகவலை ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகாக. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.